டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 64. சோபாவில் அமர்ந்திருந்த தன்னுடைய மடியில் இருந்த பெட்டியையே உற்று பார்த்து கொண்டிருந்த டீப்பிங் அதிலிருந்த ரோஜா வடிவத்தை பார்த்து வியந்தபடியே இருந்தார். இன்றைய இரவு என் வாழ்க்கையில் வினோதமானதும் மிகுந்த மாயாஜாலம் நிறைந்த நாள். அவருக்கு அருகில் லெங்டனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சோஃபியா மூடியை திறந்து பாருங்கள் என்றாள். டீப்பிங் புன்னகைத்தார். என்னை அவசரப்படுத்தாதே. இந்த கற்சாவிக்காக 10 வருடங்களுக்கும் மேலாக செலவிட்டிருந்த அவர் அந்த தருணத்தின் ஒவ்வொரு குறு நொடியையும் அனுபவிக்க விரும்பினார். அந்த மரப்பெட்டி மூடி முழுவதிலும் விரல்களால் வருடினார். செதுக்கப்பட்டிருந்த அந்த பூவின் வடிவத்தை முழுமையாக உணர விரும்பினார். ரோஜா என்று கிசுகிசுத்தாள். அந்த ரோஜாதான் மேக்தலின் தான் உலக புனித கோப்பை. இந்த ரோஜாதான் வழிகாட்டும் திசைமானி. டீப்பிங் முட்டாள்தனத்தை போல் உணர்ந்தாள். பல வருடங்களாக பிரான்சில் உள்ள தேவாலயம் மற்றும் கதீட்ரல்கள் அனைத்திற்கும் சென்று வந்திருக்கிறார். உள்ளே செல்ல சிறப்பு அனுமதி பெற்றிருக்கிறார். ரோஜா ஜன்னல்களுக்கு கீழே இருக்கும் நூற்றுக்கணக்கான வளைவு பாதைகளை ஆராய்ந்திருக்கிறார். எல்லாமே இந்த மறை குறியீட்டு கற்சாவியை தேடித்தான். லா கிளாப்டி ஹோட் ரோஜாவின் குறியீட்டிற்கு கீழே இருக்கும் கற்சாவி. டீப்பிங் மெதுவாக அந்த மூடியை பிடித்து மேலே தூக்கினார். இறுதியில் அவருடைய கண்கள் அதனுள்ளே இருந்தவற்றில் நிலைத்து நின்றன. அதுதான் கற்சாவி என்பதை அவர் உடனடியாக தெரிந்து கொண்டார். அவர் அந்த கல் உருளையே உற்று பார்த்தார். ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்த எழுத்துக்களால் ஆன டயல்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. டாவின்சியின் டைரியை கொண்டு வடிவமைக்கப்பட்டது என்றாள் சோஃபியா. என்னுடைய தாத்தா ஒரு பொழுதுபோக்குக்காக இதை செய்தார். ஆமாம், டீப்பிங் உணர்ந்து கொண்டார். அவரால் அதற்குண்டான ஸ்கெட்ச் மற்றும் ப்ளூ பிரிண்ட்களை பார்க்க முடிந்தது. புனித கோப்பையை கண்டுபிடிப்பதற்கான சாவி அந்த கற்களின் உள்ளேதான் இருக்கிறது. டீப்பிங் அந்த பெட்டியிலிருந்து வலுவான கிரிப்டெக்ஸை வெளியே எடுத்தார். அதை கையில் மென்மையாக பிடித்து கொண்டார். அந்த உருளையை எப்படி திறப்பதென்று அவருக்கு தெரியவில்லை என்றாலும் அதை தான் திறக்க வேண்டும் என்பது விதி என்பதை உள்ளுக்குள் உணர்ந்தார். தோல்வியடைந்த தருணங்களிலெல்லாம் தன்னுடைய வாழ்நாள் தேடலுக்கு உரிய வெகுமதி கிடைக்குமா என்று தன்னையே கேள்வி கேட்டிருக்கிறார். இப்பொழுது அந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. அவருக்கு பிரதான வார்த்தைகள் காதில் கேட்டன. புனித கோப்பை புராணிகத்தின் அடித்தளம். நீங்கள் அந்த கோப்பையை கண்டுபிடிக்கவில்லை. அந்த கோப்பைதான் உங்களை கண்டுபிடித்திருக்கிறது. நம்ப முடியாத வகையில் இன்று இரவு புனித கோப்பையை கண்டுபிடிப்பதற்கான சாவி அவருடைய முன்வாசல் வழியாக அவரிடம் நடந்து வந்திருக்கிறது. சோஃபியாவும் டீப்பிங்கும் கிரிப்டெக்ஸு உடன் அமர்ந்து வினிகர், டயல்கள் மற்றும் பாஸ்வேர்ட் என்னவாக இருக்கும் என்று பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அதை நன்றாக பார்ப்பதற்காக பிரகாசமான விளக்கொளி இருந்த அறைக்கு லெங்டன் அதை எடுத்துச் சென்றார். டீப்பிங் சற்று முன்பு சொன்ன ஏதோ ஒரு விஷயம் லெங்டனின் மனதில் ஊடாடி கொண்டிருந்தது. ரோஜாவின் குறியீட்டுக்கு கீழே கோப்பைக்கான சாவி மறைந்திருக்கிறது. லெங்டன் அந்த மரப்பெட்டியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து ரோஜாவில் அலங்கரிக்கப்பட்டிருந்த குறியீட்டை ஆராய்ந்தான். மர வேலைப்பாடு அல்லது செதுக்கப்பட்ட மரஜாமான்கள் உள்ளிட்ட கலை வடிவத்தில் அவருக்கு அவ்வளவாக விஷயம் தெரியாது என்றாலும் மேட்ரிட்டிற்கு வெளியே இருந்த ஸ்பானிஷ் மடத்தின் புகழ்பெற்ற கூரையை நினைவுக்கு கொண்டு வந்தார். அங்கே அது கட்டப்பட்ட 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் கூரையின் டைல்கள் உதிர்ந்து விழத் தொடங்கியிருந்தன. அதனால் அதன் அடியில் துறவிகள் எழுதிய புனித வாசகங்கள் வெளிப்பட்டன. லெங்டன் மீண்டும் அந்த ரோஜாவை பார்த்தார். ரோஜாவுக்கு கீழே சப் ரோசா ரகசியம். தனக்கு பின்னால் கேட்ட தரையிலிருந்து எழுப்பிய ஒளியில் லெங்டன் சட்டென்று திரும்பினார். அவருக்கு நிழல்களை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. டீப்பிங்கின் வேலையாட்கள் கடந்து சென்றிருக்க வாய்ப்பிருக்கிறது. லெங்டன் மீண்டும் அந்த பெட்டியின் பக்கம் திரும்பினார். அந்த அலங்காரத்தின் மீது அவருடைய விரல்கள் பதிந்த போது அதை திறந்த ரோஜாவை வெளியே எடுத்துவிட வேண்டும் போல் தோன்றியது.
அந்த கலை அம்சம் அத்தனை நேர்த்தியாக இருந்தது. செதுக்கப்பட்டிருக்கும் ரோஜாவிற்கும் அது அமர்ந்திருக்கும் கவனமாக செதுக்கப்பட்டிருக்கும் குழிக்கும் இடையில் ஒரு ரேசர் பிளேடால் கூட நுழைய முடியுமா என்று சந்தேகப்பட்டார். அந்த பெட்டியை திறந்து உள்ளே இருந்தவற்றை அவர் ஆராய்ந்தார். அது மென்மையாக இருந்தது. அதனை வேறு கோணத்திற்கு மாற்றிய போதும் நடுமையத்தில் நிலை பெற்றிருந்த ஒரு சிறிய துளையின் வழியாக ஒளி ஊடுருவியது. லிங்டன் அந்த பெட்டியை மூடிவிட்டு மேல் பகுதியில் இருந்த அந்த குறியீட்டை பார்த்தார். துளை இல்லை, அதில் ஒளி ஊடுருவவில்லை. பெட்டியை மேஜையின் மேல் வைத்துவிட்டு அறையை சுற்றி முற்றி பார்த்தார். அங்கே காகிதத்தால் கட்டு ஒன்றில் பேப்பர் கிளிப் போடப்பட்டிருந்தது. கிளிப்பை எடுத்துக்கொண்டு அவர் பெட்டியிடம் திரும்பினார். அதை திறந்து மீண்டும் அந்த துளையை ஆராய்ந்தார். பேப்பர் கிளிப்பை கவனமாக வளைத்த அவர் அதன் ஒரு முனையை துளையில் நுழைத்தார். பிறகு மெதுவாக அழுத்தினார். அதற்கு பெரும் முயற்சி எதுவும் தேவைப்படவில்லை. மேஜையில் சட்டென்று ஏதோ ஒரு கிளிக் சத்தத்தை கேட்டார் லிங்டன். மூடியை மூடிவிட்டு அதை பார்த்தார். அது ஒரு சிறிய மரக்கட்டை, புதிர் துண்டை போல் இருந்தது. மரத்தாலான ஒரு ரோஜா வெளியே வந்து மேஜையில் விழுந்தது. பேச்சற்று போன லிங்டன் ரோஜா இருந்த அந்த பெட்டியின் வெற்று பகுதியை உற்று நோக்கினார். அங்கே மரத்தில் செதுக்கப்பட்ட பிழையற்ற கையினால் அவர் அதுவரை பார்த்திராத மொழியில் செதுக்கப்பட்டிருந்த 4 வரிகளை கொண்டு வாக்கியத்தை கண்டார். அந்த எழுத்துக்கள் தெளிவற்ற முறையில் செமிட்டிக் மொழியில் இருப்பதைப் போல் இருந்தன. இப்பொழுதும் இந்த மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே, லிங்டன் தனக்குத்தானே நினைத்து கொண்டார். அவருக்கு பின்னால் சற்றென்று ஏற்பட்ட அசைவு அவருடைய கவனத்தை கலைத்தது. எங்கிருந்து வந்தது என்று தெரியாத ஓரடி லிங்டனை நிலைக்குலிய செய்தது. கீழே விழும் நிலையிலும் ஒரு கணத்திற்கு வெளிரி போன ஆவி உருவம் ஒன்று கையில் துப்பாக்கியை பிடித்தபடி அவருக்கு மேலேக பறந்து போவதைப் போல இருந்தது. பிறகு இருண்டு விட்டது.